டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் 2, 2A எக்ஸாமுக்கு சின்சியரா படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸா நம்ம சேனல்ல புக் பத்தின நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம பப்ளிகேஷன் சார்பா, அதாவது நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸா இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், அதுக்கான கைட்ஸா இருக்கட்டும், ப்ரிப்பரேஷன்ஸ் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ஸா இருக்கட்டும், உங்களோட டெஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம கிளியரா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வகையில அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் பேங்க் செட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2 இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுக்கிட்ட 3732 பிரதிகள் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேல் ஆயிருக்கு. ஸோ ஏன் இது நாங்க இவ்வளவு கிளியரா உங்களுக்கு இந்த வீடியோ திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த புக் பத்தின டீடைல்டு ரிவ்யூ வேணும் எங்களுக்கு, இதை பத்தி டீடைலா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம சேனல்ல, நம்மளோட கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சேனல்ல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த புக் சம்பந்தமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஷார்ட்ஸாவும் கொடுத்துருக்கோம். மறுபடியும் இந்த புக்கோட யூசஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த டீடைல்டு வீடியோ பண்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த புக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 5 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ ஒரு வருஷம் நம்ம இதை அப்டேட் பண்ணும்போதும் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குதோ, அதாவது நம்ம சமச்சீர் புக்ஸை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சில என்னென்ன எக்ஸாம் நடக்குதோ அந்த எக்ஸாம்ஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜென்ரல் சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அலைன் பண்ணி வித் ஆன்சர்ஸ் கீயோட கொடுத்துருக்கோம். இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 இருந்து 2024 வரைக்கும் 5 வருஷத்துல டிஎன்பிஎஸ்சில நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர், அதுவும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை இந்த புக்ல கொடுத்துருக்கோம். அதை பத்தி நம்ம இப்ப டீடைல்டா பார்க்கலாம். கண்டென்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்க கண்டென்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 to 21ல ஓவரால் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதுல 11 எக்ஸாம்ஸ் வந்து நம்ம சமச்சீர் புக்ஸை பேஸ் பண்ணி நடந்த, அதாவது நம்ம குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்ல சமச்சீர் புக்ஸை பேஸ் பண்ணி நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ரிசீவ்டு சிலபஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சிசிஎஸ்சி குரூப் 2, 2A, அதாவது 1/11/2019 ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. அதோட எக்ஸாம் வந்து 2020 நம்ம இந்த கொரோனாலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரோட ஃபார்மேட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது டிரான்ஸ்லேஷன் இன் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி விட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன், ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1, Assistant Director of Industries and Commerce, Assistant Agriculture Office in Tamil Nadu Agricultural, and Assistant Horticulture Officer in Tamil Nadu Horticulture Subordinate Service. அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இன் எக்ஸாமினேஷன், பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் இன் எக்ஸாமினேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2019 to 2021 நடந்த எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022ல ஆர்கிடெக்சரல் பிளானிங் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு, கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஜெனரல் சபார்டினேட் சர்வீஸ். இந்த மாதிரி ஒரு 22 எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால்ஃபர் கொடுத்து அந்த எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் கேட்குறவங்களுக்கு, எங்களுக்கு ரிப்பீட்டடா நாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, முக்கியமா இந்த பீப்புள் ஹூ ஆர் என்டர்ட் இன் த டிஎன்பிஎஸ்சி, அதாவது நியூ ஃபார்மேட், இப்பதான் புதுசா டிஎன்பிஎஸ்சியில படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஒரு வரம். நீங்க இப்ப போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு மொத்தமா இதோட கொஸ்டின் பேப்பரோ, ஆன்சர் கீயோ கிடைக்காது. அங்கங்க ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் கிடைக்கும். அது உங்களுக்கு நீங்க இதனால நீங்க சர்ச் பண்ணணும், தேடணும். அது உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம், எங்க கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டோட முக்கியமா அவங்களோட பெனிஃபிட்ட மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி, இந்த புக்க வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் 2020ல இருந்து 24 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர அலைன் பண்ணி, அதோட ஆன்சர் கீயும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுல குடுத்திருக்கோம். இத யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகேயன் அனலைசிஸ் இவங்களோட ரிசர்ச் டீம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து அலைன் பண்ணி அதோட ஆன்சர் கீஸ், அதாவது ஆன்சர் எது எதெல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ், எந்தெந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்றத அவங்களோட ரிசர்ச் டீம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணி நமக்கு ஆன்சர் கீயும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு 5 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இதுல என்ன ஆகும்னா கவர் ஆகிடும். இப்போ நீங்க இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்த்திருக்கீங்க. அடுத்து நம்ம செகண்ட் பார்ட் பத்தி பார்க்கலாம். செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 அண்ட் 2024 இது ரெண்டும் கவர் ஆகிடும். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2023லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 30 எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இதில் அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 வந்து 28/1/2023ல நடந்திருக்கு. இதோட கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த புக்ல வந்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி குரூப் 1ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. குரூப் 1ஏல வந்துட்டு அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்பைன்டு லைப்ரரி எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2023ல என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ எல்லாமே சமச்சீர் புக் அண்ட் எஸ்எஸ்எல்சி பிளஸ் டிகிரி ஸ்டாண்டர்டோட ஜெனரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் ரிலேட் பண்ணி என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ அந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் நம்ம சொல்றது இப்போ ப்ரெசென்ட் இயர். இந்த ப்ரெசென்ட் இயர்ல இப்போ நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆகஸ்ட் மந்த் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜூலை, அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 வந்து ஜூலைல நடந்திருக்கு. ஸோ அந்த ஜூலைல நடந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த புக்கை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நியூ அப்டேட் கொடுத்து நம்மளுக்கு 2023 அப்டேட் வரைக்குமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3732 பிரதிகள் சேல் ஆயிருக்கு. நம்ம இப்போ 2024ல என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட அடுத்த எடிஷன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் எடிஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர் இதுல கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 2024ல பாத்தீங்கன்னா combined engineering service examination, executive officer examination, hostel superintendent physical training officer examination, combined account service examination, assistant agricultural officer examination, combined civil service examination group 4, group 1C district educational officer examination, combined civil services examination group 1, that is conducted in 13/7/2024. ஸோ இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியிருக்கோம்னா அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவரால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 34 எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரும், பார்ட் 2ல வந்துட்டு 30 எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கம்பைனடா கிடைக்கும். ஸோ இது நம்ம பார்ட் 1 பார்ட் 2வா கொடுத்துருக்கோம். ஸோ இதோட மார்க்கெட் ரேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேல் ஆகியிருக்க எல்லா பார்ட்ஸ் பிரதிகளுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 1200 நம்ம சேல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபர் பிரைஸா வந்துட்டு 999 நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 900 இந்த 2 புக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த புக்கு வேணும் அப்படின்றவங்க ஸ்கிரீன்ல தெரியிற கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷனோட நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிவரி சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த புக்கு எதனால இத்தனை ஆஃபர் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு புக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அதுல சம்பாதிக்கணும், விற்பனை அப்படின்ற ஒரு கான்செப்டை தாண்டி இந்த புக் ஆஸ்பிரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த புக்கோட பிரைஸை நாங்க இவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி நீங்க இதை பார்ட் 1ஆவும்
பார்ட் 2ஆவோ தனித்தனியா வாங்க முடியாது. பார்ட் 1, பார்ட் 2 2த்தையுமே சேர்த்து தான் வாங்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்பதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயே இப்ப 2024ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ல கூட உங்களுக்கு 2020ல நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டினும், 2022ல நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும்னா, கம்பைன்டா அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த புக் நம்ம தனியா குடுக்குறதில்ல. நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2 2த்தையுமே சேர்த்து தான் வாங்க முடியும். இந்த புக்கோட ஆஃபர் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ₹900 அதாவது ரூ. 900க்கு குடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜோட வரும். இந்த புக் சம்மந்தமா உங்களுக்கு இருக்கிற என்ன டவுட்ஸா இருந்தாலும், கன்டினியூஸா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இனிமே இந்த புக் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் ஷார்ட்ஸ் வரும். அதாவது இதுக்குள்ள என்ன கன்டென்ட்ஸ் இருக்கு? கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கு? இதோட ஆன்சர் கீஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க? ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு? இதுல வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு? அப்படின்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீடியோவா குடுத்துருவோம். நாங்க ஏன் இந்த புக்க பத்தி இவ்ளோ கிளியர் ரிவ்யூ குடுத்துருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு வர நெறைய ஃபோன் கால்ஸ் இந்த புக் சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் தான் கேட்கறாங்க. ஸோ நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு சேனல்ல நெறைய ரிவ்யூ வீடியோ குடுத்துருக்கோம். பட் அதையும் தாண்டி இன்னும் டீப்பா எதிர்பார்க்குறாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோவ இவ்ளோ டீப்பா நாங்க எடுத்திருக்கோம். ஸோ இந்த புக் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த புக் சம்மந்தமா இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா தான் இருக்கும். அதனால கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.